ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அக்ஷு. நேற்று நம்ம எதுலேருந்து விட்டோன்னா, ஹீரோனி பெட்டிஷன் போட்டு எல்லா ஹையர் அஃபிஷியல்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு ஹீரோவோட பேலஸ்க்கு போயிட்டு அழுகிற வரைக்கும் பார்த்தோம். ஸோ ஹீரோவும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹீரோனியை கம்ஃபர்ட்டில் வச்சுட்டு ஹீரோனி வந்து கொஞ்சம் தேத்திட்டு வெளில வராங்க. அந்த சோகத்துலேருந்து வெளில வந்துட்டு ஹீரோ கிட்ட தேங்க்யூ சொல்கிறாங்க. ஹீரோ கேட்குறாங்க, எதுக்கு நீ தேங்க்யூ சொல்கிற என்கிட்டன்னு கேட்கும்போது ஹீரோனி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கும் போது ஹீரோ சொல்கிறாங்க, நான் அந்த அளவுக்கு எதுவும் பெரிய விஷயம் இல்லை, நீ எப்பப்பெல்லாம் சோகமாக இருக்கியோ அப்போ இங்கே வந்துடு அப்படிங்கிறாங்க. அதை சொல்லிட்டு மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லை, நீ சப்போஸ் இங்கே வராமல் சோகமாகவே அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன் மூஞ்சி தான் பார்க்க நல்லாவே இல்லை, அதனால நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினியும் வந்து கொஞ்சம் சிரிச்சுட்டு தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோனி வர வழியிலலாம் வந்துட்டு ஹீரோனியை திட்டுறாங்க, இந்த பொண்ணு தானே, ஐயோ இவைய வந்து ரொம்ப எல்லாரும் அப்படியே கரிச்சு கொட்டுறாங்க ஹீரோயினியை. எனக்கும் நான் ஒரு நோபல் மேன், ஆனால் என்னை வந்து ஒரு கிளக்கான அளவுக்கு வேலை செய்ய விடுறாங்களே, அந்த மாதிரி இவளால் தான் இதெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டே வராங்க. ஹீரோனிக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் வந்து ஹையர் அஃபிஷியல் கிட்ட அங்கே போயிட்டு ஆஃபீஸில் போய் பார்த்தா எல்லாரும் வந்து கிளக் பண்ணுற ஒர்க்காக பார்த்துனுக்காங்க. அப்போ வந்து ஹீரோனி ஹையர் அஃபிஷியல் கிட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்கும்போது ஹையர் அஃபிஷியல் சொல்கிறாங்க, நீ ஒரு பெட்டிஷன் போட்டியம்மா, அதால் தான் இவ்வளவோ நடக்குது, ஆனால் நான் வந்து கிளக்குக்கு எதிராக தானே பெட்டிஷன் போட்டேன், இவங்க எதுக்கு வந்து நம்மளை வேலை வாங்குறாங்க, நீ ஒன்றத்தை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான் இங்கே வந்து கிளக்காக இருப்பாங்க, ஸோ நீ வந்து அந்த கிளக்கு மேலே, அதாவது மினிஸ்ட்ரியோட ரிலேட்டிவ்ஸ் மேலேயே நீ வந்து போர் தொடுக்கிற மாதிரி தான், ஸோ அவங்க தான் வந்து நம்மளை இப்படி வச்சு செய்கிறாங்கன்னு சொல்லும் போது உடனே ஹீரோயினி வந்து ஓகே என்னால தானே இது இவ்வளவோ ஆயிருக்கு, ஓகே நான் இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியே பண்றாங்க. அப்போ வந்து ஒரு ஹையர் அஃபிஷியல் எழுந்து, நான் இல்லை அவ மட்டும் எப்படி பண்ணுவா, நானும் கூட செஞ்சு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும் போது கிம் வந்துட்டு இல்லை இது இவ்வளவுதான் ஆச்சு, இவ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. அவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சப்பியும் மீனாவும் வராங்க. வந்துட்டு அவளால் மட்டும் எப்படி பண்ண முடியும் இவ்வளோ ஒர்க்ஸ், நாங்களும் செஞ்சு ஹெல்ப் பண்றோம், நாங்கள் இன்னைக்குள்ள நிச்சயமா முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும் போது கிம் வந்து ஸ்ட்ரிக்டா நோ அப்படின்னு சொல்லிடுறாரு. இல்லை இது இவ தான் பண்ணி ஆகணும், ஏன்னா இவளால தானே நடந்துச்சு, நீங்க ஒன்றும் பெட்டிஷன் போடல, அவ தானே பெட்டிஷன் போட்டா ஹீரோயினி, ஸோ ஹீரோயினி தான் வந்து இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மும் சொல்லிடுறாங்க. ஸோ மீனாவும் சப்பியாலையுமே எந்தவித ஹெல்ப்பும் பண்ண முடியல ஹீரோயினிக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் சொல்றாங்க, ஹீரோனி வந்து மூளையே சரியில்லை, அவள் என்னன்னா எல்லாருக்கும் எதிர்க்கும் பெட்டிஷன் கொடுத்துருக்கா, அப்போ எப்படி அவள் வந்து இங்கே வந்து சர்வை ஆக முடியும், அவள் வந்து 15 நாள்லயே வந்து இந்த வேலையை விட்டு போயிடுவா, ஏன்னா எல்லா கிளக்கோட வேலையும் அவள் தான் பண்றா, ஹீரோயினி தான் பண்றாங்க, ஸோ வந்து வேலையை விட்டு போயிடுவாங்க அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஹீரோ உடனே வந்துட்டு அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும் போது கிளக்கா 2 பேர் இருப்பாங்களா, ஸோ அவங்க சொல்றாங்க, ஆமா அவள் வந்து ரொம்ப தைரியசாலியா, ஸோ அவெல்லாம் விட்டு போக மாட்டா, எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே அவளை வந்து 10 நாளையில ஃபயர் பண்ணுவாங்க சொல்லும் போது ஹீரோட மூஞ்சி சுருங்குது, ஐயோ 10 நாளுக்குள்ள போயிடுவாங்களா, இவன் அசிஸ்டண்டா தான் 15 நாள் சொன்னாங்க, இந்த கிளக் என்ன 10 நாளுங்கிறாங்க. உடனே அசிஸ்டன்ட்க்கும் கிளக்குக்கும் நடுவில் சண்டை வருது. சரி நம்ம பெட்டு வச்சுக்கலாம், 10 நாளா 15 நாளா எவ்வளவு சொல்றீங்கன்னு போது ஹீரோக்கு ஒரே திங்கிங்காவே இருக்கு ஹீரோயினி மேலேயே. ஆனால் ஹீரோயினி வந்து சரி எல்லா வேலையும் அவங்க தான் பார்க்கணுன்ட்டு ஆயிடுச்சு, அதனால வந்து ரொம்ப டே ஷிஃப்ட்லேருந்து நைட்டு வரைக்கும் செம்ம வேலைன்னு பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு நடுவில் நைட்டு வந்து தூங்கிடுறாங்க. தூங்கும்போது நம்மளுக்கு ஒரு சீனில் வந்து ஹீரோ வர மாதிரி காட்டுறாங்க, ஆனால் முழுசாக காட்டல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, காத்தால விடிஞ்ச உடனே ஹீரோயினி வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. நான் இதெல்லாம் முடிச்ச மாதிரியே தெரியலையேன்னு சொல்லும் போது மீனாவும் சப்பியும் வந்து நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டியான்னு போது இன்னமும் மூஞ்சில கிறுக்கி இருக்கு, ஏதோ ஒரு சைனீஸ் கேரக்டரோட வேர்டு மூஞ்சில கிறுக்கி இருக்கேன்னு சொல்லும்போது என்னதான் அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோயினி போயிட்டு கண்ணாடி எடுத்து பார்க்கும்போது ஸ்பேரோன்னு எழுதியிருக்கு. ஓகே ஸ்பேரோனா அப்போ வந்தது மால்வாவான்னு சொல்லிட்டு ஹீரோயினி யோசிக்கிறாங்க. அதான் ஹீரோவான்ட்டு ஓகே ஹீரோ தான் வந்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சர்வன்ஸ்லாம் வந்து என்னது இது, அசிஸ்டண்ட்டும் ஹீரோவும் தூங்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும், ஏதோ ஒன்று சரியில்லையேன்னு போது அசிஸ்டன்ட் எழுச்சி அதை பற்றிலாம் கேட்காதீங்க நீங்கள், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் ஆகுது, என்ன இன்னும் ஹீரோயினி வர காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஒரு 4-5 வாட்டி நடந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க, கடுப்பாயிடுறாங்க, என்ன இன்னும் வரலன்னு சொல்லிட்டு ஓகே அசிஸ்டன்ட் நம்ம இப்போ வந்து வாக்கிங் போகிறோங்கிறாங்க. அசிஸ்டண்ட்டும் அப்படியோ நல்ல வேலை இப்போதான் ஒரு நல்ல முடிவாக எடுத்துருக்கீங்க, ஹீரோயினி பற்றி யோசிக்காமல் வாக்கிங் போகிறது, என்ன வாக்கிங்கா எவ்வளோ தூரத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ஸ்டாக் ஆகிறாங்க. ஏன்னா வந்து ஹீரோ பிளான் போட்டிருக்கதே வந்து ஹீரோயினி இருக்க பேலஸ் வரைக்கும் போயிட்டு ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வாக்கிங் போகலாங்கிறது தான். ஸோ கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் ஆண்டியும் போயிடுறாங்க. ஆஃபீஸுக்கு கொஞ்சம் தூரம் நின்று தான் பார்க்குறாங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது, யாருமே வரல. ஸோ அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, இங்கே ஃபுல்லாக நிலவரம் வந்து நல்லா இருக்குது, அமைதியாக இருக்குது, நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஹீரோ சொல்கிறாங்க, அமைதியாக இருக்கிற இடத்துல தான் அப்புறம் புயல் வரும், ஸோ வந்து ஹீரோயினி சப்போஸ் உள்ள ட்ரபிளில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது, வாங்க நம்ம போய் கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அசிஸ்டன்ட் இல்லை நீங்கள் கிட்டெல்லாம் போகக்கூடாது, இது வரைக்கும் வந்தது பெரிய விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஹீரோனி அப்போ தான் வந்து வெளில நடந்து வராங்க. ஓகே ஹீரோனி சேஃபாக தான் இருக்காங்க சொல்லிட்டு அமைதியாக ஆகும்போது இந்த பக்கம் என்னென்னா வெளிலேருந்து ஆஃபீஸர்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. யார் நீங்கள், உங்கள் 2 பேரையும் நான் இங்கே பார்த்ததே இல்லைன்னு சொல்லும் போது
அசிஸ்டன்ட் வந்து சமாளிக்கிறாங்க, இவன் வந்து என்னோட இங்கே இருக்க கிளக்கு தான், வழி தவறி வந்துட்டான் போல, நான் கூட்டிகிட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஓ கிளக்கா மாட்டினாப்பா ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க நான் கூட்டிகிட்டு போயிடுறேன், நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன் இவனு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அசிஸ்டன்ட்டுக்கு ஷாக்கு, சைனஸ் இப்படி வரணுங்கிறாங்க. ஆனால் ஹீரோ பாட்டு ஜாலியாக நம்ம டூருக்கு போகிறேன், ஓகே ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் அஃபிஷியல் கூடயே போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து க்ரௌன் பிரின்ஸை தான் காட்டுறாங்க. இப்போ நான் தூங்க போகிறேன், ஸோ யாரும் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிடுங்க, யாரும் உள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா உள்ளக்கே வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோயினி ஹிஸ்டாரியன்ட் இருக்காங்க. ஸோ வந்து க்ரௌன் பிரின்ஸ் சொல்கிறாங்க, நீ எதுக்குமா இங்கே இருக்க, நான் எல்லாரையும் வெளில போக சொல்லிட்டேம்மா, நீயும் வெளில போமா அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நீங்கள் எப்பவுமே நான் வந்து இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே மாதிரி தான் நடந்துப்பீங்க, இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுத்தா என்ன, நான் இருந்தால் உங்களுக்கு என்ன, இல்லைன்னா உங்களுக்கு என்னங்கிற மாதிரி செகண்ட் ஹீரோயினி பேசினோடனே க்ரௌன் பிரின்ஸுக்கு வந்து சரி எனக்கு ரொம்ப நாளாகவே உங்ககிட்ட கேட்கணும்னு க்யூரியஸாக ஒரு கொஸ்டின் இருக்குது, நான் கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஸ்டினை என்னென்னா, உங்கள் வீட்டில் தான் நிறைய செழிப்பாக இருக்கீங்களே, உங்கள் ஃபேமிலியே, உங்கள் அப்பா என்னென்னா அவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் என்னென்னா 4-5 மேன்ஷன் வச்சுருக்கீங்க, உனக்கு என்னம்மா குறை, நீ ஏம்மா ஹிஸ்டாரியண்ட்டாக வந்து சேர்ந்துருக்கேன் அப்படின்னு க்ரௌன் பிரின்ஸ் கேட்கும்போது செகண்ட் ஹீரோயினி சொல்கிறாங்க, இல்லை இத்தனை நீங்கள் கொஞ்சம் தப்பாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து 5-4 மேன்ஷன்லாம் இல்லை, மொத்தம் 9 மேன்ஷன் இருக்குது, அதுவும் ஊருக்கு உள்ள 4-5 இருக்குது, ஊருக்கு வெளில வந்து ஒரு 4 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் ஹீரோயினி. அது மட்டும் இல்லை, அது ஃபுல்லாக எக்கச்சக்கமான இடம்லாம் வாங்கி போட்டிருக்கோம், அது ஃபுல்லாகவே நாங்கள் அரிசியை தான் வந்து ஏற்றி அதுக்குமாடி பண்ணுறோம், ஸோ எங்களுக்கு எப்படியும் இன்கம் வந்து நிறையவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. க்ரௌன் பிரின்ஸுக்கும் அதை அப்புறம் எதுக்கு வரணுங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து அதுக்கும் ஒரு தெளிவான ஒரு ஆன்சர் தராங்க, ஏன்னா வந்து இது எல்லாமே எங்கள் அப்பாவோடது எந்த கிடையாது, ஸோ வந்து வேலை வெட்டி இல்லாதவங்கள வந்து இந்த ஊர் வந்து என்ன வேணாலும் சொல்லும், ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்னை என் வீட்டில் ட்ரீட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அதுவும் வந்து அடாப்டர் தான், பட் இதெல்லாமே எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் நான் என் தம்பியை கூட பார்த்ததும் இல்லை, மீட் பண்ணதும் இல்லை, ஆனால் வந்து எல்லா சொத்தும் அவன் பேரில் தான் சேரும், நான் ஜஸ்ட்டு இங்கேருந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிற ஒரு பொண்ணு மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும், அதனால வந்து எனக்கு இதிலலாம் இஷ்டமே இல்லை, நான் வந்து என்னோட இதுவில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன், அதனால தான் நான் இப்போ ஹிஸ்டாரியண்ட்டாக இருக்கேன், அதில் எனக்கு வந்து பெருமையும் சந்தோஷமாகவும் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஹீரோயினோட ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஹீரோக்கு வேலை விடுறாங்க. ஹீரோயினே அப்போ தான் வந்து உள்ளே வருவாங்க திங்ஸ் எடுத்துக்கிட்டு. ஹீரோயினே ஷாக்கு, ஐயோ பிரின்ஸ் என்ன இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேலை விடுறதுக்கு முன்னாடி தரன்னு ஹீரோ பிடிச்சி வெளில கொண்டு வந்து நிற்க விட்டுறாங்க. என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறாங்க, இல்லை நான் இங்கே வந்து கிளக்காக இருக்கேன், புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன், அது மட்டும் இல்லை நான் ரைட் பண்ணுற ஸ்டோரிக்கு வந்து ஒரு கதை தேடி இருக்கேன், ஒரு கிளக்கும் ஒரு ஹிஸ்டாரியன்ட்டோ லவ் பண்ணுற கதைங்கிறாங்க. என்னடா இது என்ன பேசுகிறான் இவன், ஹீரோனிக்கு ஒன்றுமே புரியல. சரி பிரின்ஸ் நீங்கள் வெளில வந்தது உங்களுக்கு தெரியுமா யாருக்காச்சும் அப்படிங்கிற போது அப்படிலாம் இல்லை, ஆனால் நீ யார்கிட்டையும் சொல்லிடாத நான் பிரின்ஸ்ன்னு, நான் வந்து புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் இங்கே தான் இருப்பேன் இன்னைக்கு, அப்படி நான் இல்லைனாலும் நீ மட்டும் தானே தனியாக எல்லா வேலையும் பண்ணணும், ஸோ இல்லை நான் இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் இங்கே இருக்கிறேன், நீ யார்கிட்டையும் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினி கிட்ட சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் உள்ளே போயிடுறாங்க. போயிட்டு நிறைய வேலை கொடுக்குறாங்க, எல்லா வேலையும் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நடுவில் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க இந்த வேலை, நான் இந்த ரெக்கார்டு எடுத்துகிட்டு வர சொன்னால் நீ வேறு ஏதோ ரெக்கார்டு எடுத்துகிட்டு வந்திருக்க, உன் கண்ணை எங்கே வச்சிருக்க அப்படி இப்படின்னு திட்டும் போது ஹீரோ உடனே வந்து நீங்கள் ரொம்ப ரூடாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஹீரோனி வந்து ஹீரோ காலையே நல்லா மெரிச்சு குனியை வச்சு சாரி சார் தெரியாமல் பண்ணிட்டோம் சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரெக்கார்டெலாம் சரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வந்த உடனே வந்து ஹீரோ வந்து ஹீரோனி மறுபடியும் கேட்க, நீ எதுக்கு கஷ்டப்பட்டு இங்கே வேலை செய்கிறீங்க, நீங்கள் பிரின்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் பார்த்துக்கிறேன் என்னால் முடியும் அந்த மாதிரி சொன்ன கொஞ்ச நேரத்துலலாம் ஹீரோ வந்து தடுக்கி விழுந்துடுறாங்க. ஹீரோனிக்கு இது திருந்த மாட்டேன் அப்படி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு உள்ளே தான் சப்பியும் ஒரு நாள் ஹீரோனி கூடயும் ஹீரோ கூடயும் வந்து ஹிஸ்டாரியன் ஒர்க் பார்த்துருக்காங்களா, ஸோ அவங்க சொல்கிறாங்க எனக்கு என்னமோ இந்த கிளக்கை பார்க்க பிரின்ஸ் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட பேசும்போது மீனா சொல்கிறாங்க, பிரின்ஸ் என்ன லூஸா இங்கே வந்து கிளக்காக வேலை பண்ணுறதுக்கு, ஸோ வந்து இது பிரின்ஸ்லாம் கிடையாது கிளக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பெருசா கண்டுக்கல. ஹீரோவும் நிறைய வேலை செய்வாங்களே, ஸோ ஹீரோ செம்ம டயர்டாக, ஏன்னா இது வரைக்கும் ஒரு வேலையை பார்த்துல செம்ம டயர்டாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோனி வந்து தண்ணி தர வருவாங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு ஹையர் அஃபிஷியல், ஐயோ நான் இவ்வளோ நேரம் இங்கே தான் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் அந்த ஃபைலை வந்து இப்போ காணோம் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது எல்லாரும் தேடுங்கன்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்து அந்த ஃபைலில் பேராக இருக்குமே அதுவா, ஆமாம் அப்படியே ஹீரோனி ஷாக்காக சொல்லும் போது பார்த்தா ஹீரோ தான் எடுத்து எங்கேயோ வச்சிருக்காங்க. ஒரு ஃபைலை ரெக்கார்ட் ஃபைலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ஐயோ ஆஃபிஷியல் வந்து திட்டுறாங்க, இந்த ஃபைல் எடுத்துகிட்டு போயிருக்கு, இந்த ஃபைல் எடுத்துகிட்டு போயிருக்கோம், கண்ணு எங்கேயாச்சும் தெரியுதா, என்ன தான் நீ பண்ற அப்படி இப்படின்னு இந்த 2 முட்டாளையும் தூக்கிட்டு போய் வெளில விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்து ஹீரோனி வந்து இப்போ நாங்கள் வெளில போகணுமா பேலஸ் வெளிலையா அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் உங்களுக்கு வேலை தான் இருக்குது, போய் அங்கே போய் வேலை பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. அங்கே என்ன வேலை பார்க்குறாங்கன்னா
எல்லாருக்கிட்டேயும் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும். என்ன நடந்திருக்கு, ஏதாச்சும் ஒரு காசிப்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்டோரிஸாக இருக்கலாம், நாட்டுக்குள்ளே பரவும்ல. ஸோ அதை போயிட்டு எழுதிட்டு வாங்கங்கிறாங்க. ஹீரோனி ஒரு இடத்துலையும் ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து எந்த ஸ்டோரியும் அப்படியே ஒரு ஸ்டோரி கூட கிடைக்கல எல்லாம் சொல்கிறதுக்குங்கிறாங்க. ஆமாம்பா, இன்னும் ஒன்றுமே கிடைக்கல, நம்ம வந்ததே வேஸ்ட் ஆகிடும், நம்ம ஏதாச்சும் நல்ல ஸ்டோரியாக எடுத்துகிட்டு போகணும், அதாவது வந்து ட்ரூ ஸ்டோரியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து ஹையர் அஃபிஷியலும் கூட வந்திருப்பாங்களா, ஒரு 2 ஹையர் அஃபிஷியல் இவங்க கூட வந்திருப்பாங்க. அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. எதை பற்றினா அந்த டாக்டர் சொன்னோம்ல, ஸோ அவங்கள பற்றி தான் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. ஸோ கேட்கும்போது ஒருத்தங்க சொல்கிறாங்க, ஆமாம் இப்போ கூட வந்து ஒரு 2-3 பேர் வந்து யார் என்னை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போது நான் சொன்னேன், அவங்கக்கிட்ட வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கூட வரைஞ்சி கூட எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லும் போது இங்கே வந்து ரெக்கார்டிங் பர்பஸ் வந்து ஹையர் அஃபிஷியலுக்கு ஷாக்கு. என்னது இப்போ கூட போனாங்களா, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அதே தான், அந்த ஒரு 6 பேரில் ஒருத்தங்க மட்டும் வந்து பொழைச்சிருப்பாங்களே, ஸோ அவங்கள ட்ரீட் பண்ணவங்க இருப்பாங்களா, அவங்க தான். அவங்கள வந்து டாக்டர்னே நான் வச்சுக்கிறேன். ஸோ வந்து டாக்டர்கிட்ட வந்து அந்த வரைபடம் வாங்கிட்டு போனாங்களா, ஸோ அவங்க எல்லாரும் வந்துட்டு நம்மளோட வில்லன் ஹையர் அஃபிஷியல் இருப்பாங்கல்ல, ஐ மீன் போலீஸ், அவங்க கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. அதோ இவங்க தான் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. நாங்கள் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கும்போது சீக்கிரமாக போங்க அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து இங்கே இருக்கிற எல்லாரும் கான்ஸ்டபிள்ஸ் அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள போய் கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போகும்போது வந்து அவங்க யார் கதவு தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கும்போது உடனே வந்துட்டு யாரோ அவங்கள பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது, பிடிச்சி இழுத்து சேஃப் ஜோனில் வச்சுட்டு அவங்க போய் கதவு திறந்து பார்க்குறாங்க. அது யாருன்னா நம்ம ஹீரோனியோட அண்ணா தான். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி சீன்லேயே நான் சொல்லியிருப்பேன், ஹீரோனியோட அண்ணாக்கு அவங்கள தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ வந்து அது என்ன ஸ்டோரின்னு இப்போ தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோனியோட அண்ணா போயிட்டு இது என் ஃப்ரெண்டோட வீடு தான், அவங்க இன்னும் வேலையிலேருந்து வரல, என்னை தான் பார்த்துக்க சொன்னாங்க, ஸோ நான் இங்கே இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன் இங்கே, வந்து இது என் ஃப்ரெண்டோட வீடு, யாரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சார் அதுன்னு வரும்போது இல்லை நான் தான் இங்கே இருக்கேன், இல்லை நான் யாரும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோல்ஜரையும் அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோடியோட அண்ணன் வந்து உள்ளே போயிட்டு நான் தான்மா அப்படின்னு சொல்லும் போது நீ எதுக்கு இங்கே வந்த, உடனே கத்தி எடுத்துட்டா, நீ எதுக்கு இங்கே வந்த, அப்போ இத்தனை வருஷமா என்னை வந்து ஸ்பை பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, நான் உன்னை ஒரு பிரதர் மாதிரி நினச்சேன், ஆனால் நீ வந்து இப்படி பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை, இந்த வாட்டி நான் உன்னை சும்மா விடுறேன், என்னை வந்து இப்போ காப்பாற்றினதுனால, ஆனால் நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது நான் சும்மா இருக்க மாட்டேன் அந்த மாதிரி ஹீரோனியோட அண்ணாவும் மிரட்டிட்டு தான் போகிறாங்க. ஸோ பார்ப்போம், ஸ்டோரி இன்னும் டீட்டெயிலாக சொல்ல இவ்வளோதான் அவங்க வந்து பேசினது. ஹீரோவியும் தான் காட்டுறாங்க. மத்தியானம் வந்திருப்பாங்க, இப்போ பொழுதே சாஞ்சிருச்சு. ஹீரோ கேட்குறாங்க என்ன ஊரே அமைதியாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனி சொல்கிறாங்க பொழுது சாஞ்சிருச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க, இந்த மரமும் எங்கே இருக்கும் அப்படின்னு தேடும்போது தான் ஹீரோனிக்கு திங்க் ஆகுது, ஐயோ பொழுது சாஞ்சிருச்சு, ஆமாம் பிரின்ஸ் நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் பேலஸுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து ஹீரோ வந்து கை பிடிச்சி தரன்னு பேலஸுக்கு இழுத்துட்டு ஓடுறாங்க. ஏன்னா நைட் ஆகிடுச்சு, அவங்க வீட்டில் தேட மாட்டாங்களா பேலஸில், அதனால வந்து ஹீரோனி கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா பேட்ரோல் போலீஸே வந்துட்டாங்க, வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, ஜெயில் தண்டனை தான். மேபி வந்து யாராச்சும் ஐடென்டிஃபை இருந்தாலே வந்துட்டு அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்குது, அதுவும் கொஞ்சம் கம்மியாக. நீங்கள் வர ஐடென்டிட்டியே உங்களுக்கு கிடையாது, நீங்கள் போய் வந்து அவங்கக்கிட்ட மாட்டினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லும் போது ஹீரோக்கு மூஞ்சி சோகமாகிடுது. ஹீரோனி கேட்குறாங்க உங்களுக்கு யாராச்சும் போலீஸ் தெரியுமா, இல்லை யாராச்சும் இந்த சுச்சுவேஷனில் உங்களை காப்பாற்றுற மாதிரி யாராச்சும் தெரியுமானா ஹீரோ எல்லாத்துக்கும் எனக்கு யாருமே தெரியாதுன்ட்டாங்க. ஹீரோனிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோ வந்து சொல்கிறாங்க நான் என் ஸ்டோரியில் ஒன்று எழுதியிருக்கேனே அப்படின்னு சொல்லும்போது இப்போ அதுதான் ட்ரை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்கிறாங்க. பார்த்தா வந்துட்டு ஹீரோவும் ஹீரோனியும் க்ளோஸாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ பேட்ரோல் ஆஃபீஸ் வந்துட்டு இந்த லவ் பேர்ட்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இந்த காலத்து பசங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பேட்ரோல் ஆஃபீஸ் வந்து போயிடுறாங்க. போயிட்ட உடனே அப்படியே உங்கள் புக்கு தான் இப்போ காப்பாற்றிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனி வெளில போகிறாங்க. ஆனால் ஹீரோ டைட்டாக பிடிச்சிருக்காங்க, கொஞ்சம் கையெடுக்கிறீங்களா பிரின்ஸ் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ உடனே கான்ஷியஸ்க்கு வந்து கையெடுத்துட்டு ஓகே இப்போ நம்ம வந்து பேலஸுக்கு நான் உடனே போயாகணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. பார்த்தா ஹீரோனி வந்து சாரி உங்கள் பேலஸ் ரொம்ப லாங்கில் இருக்குது, மறுபடியும் உங்ககிட்ட மாட்டினா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி எங்கே கூட்டிகிட்டு போவாங்க, ஹீரோனியோட வீட்டுக்கு தான். பார்த்தா சர்வெண்ட் வந்து பார்த்துட்டு என்னது இவங்க உங்கள் கூட இருக்காங்க, அப்போது ஹீரோயினி நீங்கள் வந்துட்டு நேற்று ஃபுல்லாக இவங்க கூட தான் இருந்தீங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு அப்போ ஹீரோயினி சொல்கிறாங்க இல்லை இவர் ஜஸ்ட் என்னோட கொலீக் தான், நாங்கள் எல்லோரும் வந்து வெளில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் இவரோட வீடு வந்து ரொம்ப தூரமாக இருக்குது இங்கேருந்து, அதனால தான் வந்து நான் வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோயினி சொல்லும் போது சர்வெண்ட் சிரிச்சுக்கிட்டே வந்து உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க நான் இப்போ உடனே போய் தூங்கணும் என்னை விடு அப்படிங்கிறாங்க. உடனே வந்து சர்வெண்ட் வந்து நில்லுங்க லேடி எங்கே போகிறீங்க இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஆன் பண்ணுறாங்க, ஐ மீன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
ஹீரோவையும் ஹீரோயினையும் சுற்றி சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் கேட்குறாங்க, வா இவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க, ஏதாச்சும் வந்துட்டு அழகுக்கான போட்டி வச்சா இவங்க தான் ஜெயிப்பாங்க, ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினிக்கிட்ட வந்து சர்வன் சொல்கிறாங்க, ஹீரோயினி நிச்சயமாக அடுத்தவங்க வந்து இவங்களை தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே நீங்களே தூக்கிட்டு போயிடுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ஹீரோயினிக்கு ரொம்ப எம்பரசிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் நீ வந்து இப்போ நம்ம போய் தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து பம்கின்னாக இருக்குது. சரி உன்னோட பிளேஸ் இல்லைன்னா என்ன, மிச்சவங்க சர்வன் பிளேஸ் இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எல்லா இடத்துலையும் பம்கின் ஸ்டோரேஜாக இருக்குது, ஸோ வந்து உங்களால் அங்கே இருக்கவே முடியாது, ஸோ உங்கள் ரூமில் தான் தங்க வச்சாங்கன்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமும் வந்து ஹீரோனிக்கும் ஹீரோவாலையும் தூங்கவே முடியல. அதனால என்ன பண்ண ஹீரோனி, நான் போய் வெளில போய் படுத்துக்கிறேன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ உடனே வந்துட்டு எல்லா இடமும் தான் வந்து ஃபுல்லாக இருக்குது, நீ எங்கே போய் படுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனி சொல்கிறாங்க, எனக்கு படுக்க இடம் கிடச்சா போதும், நான் படுத்துருவேன், ஏன்னா வந்து எனக்கு தூக்கத்தில் வந்து கொரட்டை சவுண்டு ரொம்ப ஹையாக இருக்கும், அது மட்டும் இல்லை எனக்கு தூங்கும் போது வந்து எனக்கு பேட் ஹேபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்துட்டு பிரின்ஸ் சொல்கிறாங்க, இல்லை நீ வேணா உள்ளே படுத்துக்கோ, நான் போய் வெளில படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போய் வெளில படுத்துக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயினையும் நினச்சி பார்க்குறாங்க. ஃப்ளாஷ்பேக்ஸ் போகுது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு அண்ணா என்ன பண்ணுறாங்க இப்போ காமிக்கிறாங்க. ஏன்னா வந்து அண்ணாவும் வந்து அந்த டாக்டர் கூட தான் வந்து இருந்திருக்காங்க. டாக்டர் வந்து அந்த ஸ்டிச்சஸை வந்து போட்டு காமிக்கும் போது அங்கே குரூப்பில் வந்து அண்ணாவும் ஒரு பர்சனாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த டாக்டரும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுறதுக்கு இருந்திருக்காங்க. அந்த சீன் மட்டும்தான் காட்டுறாங்க. அதையும் நினச்சி பார்த்துட்டு அண்ணா நல்லா குடிச்சிட்டு அவ்வளோதான் அங்கே அந்த சீன் அத்தோட முடியுது. மறுநாள் காலையில் சர்வன்ஸ் வந்து ஹாப்பியாக வருவாங்க. என்ன நடந்திருக்கும் தெரியல உள்ளேன்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தா எல்லா பிளாங்கெட்டும் மடித்து வச்சு க்ளீனாக இருக்குது. இவங்க காலங்காத்தாலேயே போயிட்டாங்களா அப்படிங்கிற போது இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவை வந்து பேலஸில் காட்டுறாங்க. ஹீரோ அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பாருங்க பேலஸில். அசிஸ்டன்ட் வந்து ஃபேஸ் துடைக்க வந்து துணி தர மாதிரி கீழே போட்டுடுறாங்க. ஏன்னா வந்து நான் அவங்க நைட்டு ஃபுல்லாக வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணி என் கண்ணில் கருவலையுமே விழுந்துச்சு, என் கையெல்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லும்போது ஹீரோ சொல்கிறாங்க, உன் ஃபேஸில் வந்து பில்லோ மார்க் தான் இருக்குது, நீ நல்லா தூங்கியிருக்க, எனக்காக ஒன்றும் வெயிட் பண்ணலன்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட் கேட்குறாங்க, நீங்கள் என்ன சார் நீங்கள் வந்து ஒரு பிரின்ஸு அப்படி இருந்தால் வந்து ஒரு ஹிஸ்டாரியனுக்காக நீங்கள் வந்து கிளக்காக போயிட்டு இதெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் நேற்று நைட்டு வரல நான் எவ்வளோ பதறிட்டேன் உங்களுக்கு தெரியுமா, அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு பிரின்ஸ், நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா, அதுவும் ஒரு ஹிஸ்டாரியனுக்காக உங்கள் டிக்னிட்டியை நீங்கள் விட்டுட்டு கொடுத்துட்டு போவீங்களா அப்படின்லாம் சொல்லும் போது ஹீரோ உடனே சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, சரி அதெல்லாம் கூட விடுங்க, நீங்கள் வந்து நேற்று நைட்டு ஃபுல்லாக ஹீரோனி கூட இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவை சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹிஸ்டாரியன், நான் ஒரு பிரின்ஸு, ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் வேறு என்ன அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட் கேட்குறாங்க, அவங்க வெறும் உங்களுக்கு ஹிஸ்டாரியன் மட்டும் தானே, அதுக்கு மேலே எதுவும் இல்லையாங்கிற போது ஹீரோ கிட்ட வார்த்தையே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு அஃபிஷியல் பிளேஸை தான் காட்டுறாங்க, ஐ மீன் ஆஃபீஸை தான் காட்டுறாங்க ஹீரோனியோடது. அஃபிஷியல் பிளேஸில் என்ன நடக்குதுன்னா வந்து ஹையர் அஃபிஷியல் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இவ்வளோ சோகமாக டிமோட்டிவேட்டடாக இருக்கீங்க, நல்லா மோட்டிவேட்டாக ஆகுங்க, நம்ம 3 மணிக்கு வரைக்கும் இருக்கிறது 5 மணி வரைக்கும் இருக்குது, ஸோ வந்து நிறைய ஒர்க் இருக்குது பண்ணுறதுக்கு, சீக்கிரமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க பிளேஸில் உட்காரும் போது எல்லா ஆஃபீஸரும் வந்துடுறாங்க. ஒரு ஆஃபீஸர் என்னன்னா, சார் நீ இது இப்படியே இருந்துச்சுன்னா எனக்கு இப்போ வெக்கேஷன் வேணும், நான் இங்கேருந்து போகிறேன், லீவ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் மின்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து சீக்கிரமாக கிளக்குக்குள்ளேயும் இங்கேயும் முடிக்கலைன்னா நான் வந்து வெக்கேஷன் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஆஃபீஸர் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு எழுந்து வந்துடுறாங்க. வந்துட்டு ஆஃபீஸர் மின்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் மட்டும் இதுக்கு ஒரு நல்ல முடிவாக எடுக்கலைன்னா நாங்கள் எல்லாரும் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும் சார், ப்ளீஸ். அவங்க வந்து இந்த ஒரு பெட்டிஷனை வச்சு நம்ம எல்லாரையும் ஸ்லேவாக நடத்துறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்கள் போயிட்டு அதுக்கு ஏதாச்சும் வந்து அப்பாலஜைஸ் பண்ணுங்கள், தெரியாமல் பண்ணிட்டோம் அந்த மாதிரி கேளுங்க சார், அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் தான் வந்து அவங்க மறுபடியும் வேலைக்கு வருவாங்க, நம்ம எல்லாரும் வேலையை நிம்மதியாக பார்க்க முடியும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஓவர் ஒர்க்லாம் நம்மளுக்கு வேணாம் சார்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஆஃபீஸர் அங்கே வந்து அப்படியே கண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அதான் அந்த பாவமாக பார்த்துட்டு இருப்பாங்களே. ஸோ வந்து ஆஃபீஸர் யாங்க சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் என்ன பேசுகிறீங்க, ஆல்ரெடி ரொம்ப வஸ்ட்டாக போயிட்டு இருக்கு, இன்னும் வஸ்ட்டாக ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் அவங்க காலில் போய் விழுறதா அப்படின்னு கேட்கும் போது உடனே வந்துட்டு நீங்கள் எல்லாரும் இப்படி சொன்னீங்கன்னா அப்போ வந்து சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் யாங்க சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு கிம் எழுந்திருச்சு, நீங்கள் எல்லாரும் இப்படி சொன்னீங்கன்னா நான் அதுக்கு கரெக்டாக இருக்கேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து ஆஃபீஸர் யாங்க சொல்கிறாங்க, ஆமாம் ஏன்னா வந்து செகண்ட் ஸ்டேட் மினிஸ்டரோட பையனே போயிட்டு அப்பாலஜைஸ் பண்ணால் எல்லாருக்கும் அது காசிப்பாகவும் இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இவ்வளோ பெரிய ஆளே வந்து நம்ம கிட்ட வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நீங்களே போங்கன்னு சொல்லிட்டு யாங் ஆஃபீஸர் சொல்லிடுறாங்க ஹையர் அஃபிஷியல். ஸோ வந்து ஹீரோனி வந்துட்டு சார் நீங்கள் தானே எல்லாத்துக்கும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க சொன்னீங்க, நானும் போய் அப்பாலஜைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்கிறாங்க. அதுக்கும் வந்து ஆஃபீஸர் யாங்க என்ன சொல்கிறாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ வந்து அதுக்காக போகிறாங்க. இவங்க வந்து விருந்து மாதிரி கொடுக்குறாங்க எல்லாருக்கும். அப்போ வந்துட்டு ஹீரோனியும் இருக்காங்க கூட.
கிளக்லாம் என்ன சொல்கிறாங்க, என்ன இது இவ்வளோ கம்மியாக விருந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு கோல்டு காயின் தான் வந்து சாப்பிட்டு தரணும் போல் அப்படின்னு சொல்லும்போது கிளக்லாம் சொல்கிறாங்க, இவங்க ரொம்ப அதிகமாக பேசுவாங்க, இவங்க வந்து நீல் டவுன் போட வைங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து கிம் சொல்கிறாங்க, நீ அதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஒழுங்காக உட்காரு, நீ எந்த மிஸ்டேக்கும் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து கிளக்லாம் என்ன நீங்கள் வந்து அப்பாலஜிஸ் பண்ண தானே வந்திருக்கீங்க, நீங்கள் ஓவராக பேசிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கோவமாக பேசும்போது உடனே வந்து கிம் வந்து ஒரு நோட் எடுத்து போடுறாங்க, இதெல்லாம் வந்து நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னது கிளக்கை பற்றி. உடனே வந்து கிளக் சொல்கிறாங்க, என்னது எங்களை பற்றியா, நாங்களே சாதாரணமான கிளக், எங்களெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதெல்லாம் சும்மா தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை எடுக்கும்போது ஹீரோயினி டக்குன்னு எழுத்துட்டு, ஓ நீங்கள் இவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து எல்லா கிளக்கும் பயந்துடுறாங்க, ஓகே சார் நாங்கள் வந்துடுறோம் இனிமேல்ட்டு இதை வந்து யார்கிட்டையும் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ஒரு கிளக் எதிர்க்கே, அதாவது ஹையர் போஸ்டிங்கில் இருக்க கிளக் எதிர்க்கே வச்சு எரிச்சிடுறாங்க. உடனே வந்துட்டு அவங்க அந்த ஒரு கிளக் சொல்கிறாங்க கிம் கிட்ட, நீங்கள் வந்து இதை யார்கிட்டையும் போய் சொல்லிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினி சொல்கிறாங்க, கிம் எப்பவுமே கொடுத்த வார்த்தையை மீற மாட்டார், நீங்கள் அவன் மேலே நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த நோட் எரிஞ்சதை பார்த்துட்டு அந்த கிளக் போயிடுறாங்க. ஹீரோயினி சொல்கிறாங்க, சார் நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல என் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்ட்டு, ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் உன் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை, அப்புறம் எதுக்கு சார் வந்து அன்றைக்கி என்னமோ நீ தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கணும், நீ தான் வந்து தப்பு பண்ணியிருக்க, ஸோ நீ தான் பெட்டிஷன் போட்டனால நீ தான் எல்லாத்தையும் பார்க்கணும் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ கிம் சொல்கிறாங்க, ஏன்னா வந்து உனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும், நீ என்ன பண்ணியிருக்கியோ அந்த டிசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீ கரெக்டாக உன்னோட டிசிஷனை மேக் பண்ணணும், ஏன்னா அது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கற்றுக்கணுன்னா நான் உனக்கு வந்து இன்டெரக்டாக அதை வந்து டீச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்லிவிட்டு அவங்க பட்டு போயிடுறாங்க. ஹீரோனி யோசிச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு ஹையர் அஃபிஷியல் ஆஃபீஸர் யாங் வந்து என்ன சொல்கிறாங்க, நான் இது என்னோட டிசிஷன் தான், கிம்மை போக சொல்லிவிட்டு அதனால தான் அவர் போனனால தான் வந்து இப்போ நம்ம எல்லாரும் வந்துட்டு ஜாலியாக இருக்கோம், அதனால தான் கிளக்கெல்லாம் வந்துட்டாங்க, இப்போ நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம், வாங்க எல்லாரும் போய் ஒரு ட்ரிங்க்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் யாங் வந்து எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க, எல்லாரும் ஐயா ஜாலி அப்படின்னு போகிறாங்க. ஆனால் சப்பியும் மீனாவுமே ஜாலி ஆகிட்டு சார் நாங்களும் வரோம் அப்படிங்கிறாங்க. உடனே யாங் வந்துட்டு என்ன நீங்களும் வரீங்க, சரி இல்லை சார் நாமளும் தானே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அப்படியா சரி நீங்கள் இது எல்லாத்தையும் எழுதிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே சப்பியும் மீனாவும் வந்துட்டு செம்ம காண்டா இவன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிளேஸில் வந்து உட்காந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் பண்ணுற கூத்தை பற்றி கிம்முக்கு வந்து கொஞ்சம் சிரிப்பு தான். அப்புறம் ஹீரோ இருக்க இடத்த காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பால் வச்சு உடனே வந்து சர்வன்ஸ்லாம் சொன்னாங்க, பிரின்ஸ் யுவர் ஹைனஸ் ஹிஸ்டாரியன்ட்லேருந்து ஹீரோயினி வந்திருக்காங்க. உடனே ஹீரோக்கு வந்து ஜாலியாகுது, மூஞ்செல்லாம் சிரிப்பு. ஹீரோ கேட்குறாங்க, நீ யூஸ்வலாக இந்த டைமிங்கில் வரமாட்டியே, என்ன இப்போ வந்திருக்கேன்னு கேட்கும்போது நான் ஒன்றும் உங்களை பார்க்க வரல, நான் வந்து கிளக் யாங் அதாவது வந்து ஹீரோ கிளக்காக வந்திருப்பாங்களா, ஸோ அவங்கள தான் பார்க்க வந்திருக்கேன். அவங்ககிட்ட நான் 2 விஷயம் சொன்னோம், தேங்க்யூ சொல்லணும், குட் பை சொல்லணும். தேங்க்யூ எதுக்குன்னா நேற்றுக்கு ஃபுல்லாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு, குட் பை எதுக்குன்னா கிளக்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேல்ட்டு நீங்கள் வர வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்லும்போது ஹீரோ மூஞ்சில் கொஞ்சம் சேட்னஸ். ஹீரோயினி கேட்குறாங்க, ஏன் ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறாங்க, ஏன்னா வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி வந்து பேலஸ்லேருந்து எங்கேயும் போனதில்லை, இவ்வளோ பீப்புள் என்னை சுற்றி இருந்ததில்லை, என் பேரை சொல்லி யாரும் கூப்பிட்டதில்லை, அது மட்டும் இல்லை எனக்கு இது வரைக்கும் ஒர்க்குங்கிற ஒன்றே கிடையவே கிடையாது, ஆனால் வந்து இத்தனை நாள் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் ஜாலியாக நான் இங்கே இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோயினி சொல்கிறாங்க, அதனால என்ன நீங்கள் வந்து ரைட் பண்ணலாமே, நாவல் எழுதலாமே மால்வாவா அப்படிங்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து சொல்கிறாங்க, இல்லை நான் அதெல்லாம் எழுத மாட்டேன், ஆனால் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்காத நான் எழுத மாட்டேங்கிறதுனால அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினி சொல்கிறாங்க, நான் ஏன் ஹாப்பியாக இருக்க போகிறேன், இப்போ தான் தெரிஞ்சு நீங்கள் ஏன் இவ்வளோ எழுதுறீங்க, அதுவும் வந்து நீங்கள் வந்து இங்கேயே இருக்கனால உங்களுக்கு எதுவும் தெரியல, அதனால எல்லாருக்கிட்டையும் கேட்டு நீங்களாக ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி நீங்கள் எழுதுறீங்க, ஏன்னா நீங்கள் வெளி உலகத்தை பார்த்துடல, அதை நினச்சி நான் ஏன் ஹாப்பியாக போகிறேன், நிச்சயமாக நான் சோகமாக தான் ஆவேன், நீங்கள் எழுதுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைனா ஹீரோ வந்து இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனி உடனே சொல்கிறாங்க, நீங்கள் கிங் போட்ட ஆர்டர்னால தானே எழுத மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே வந்து சோகமாயிடுறாங்க. ஹீரோனி கேட்குறாங்க, ஓகே இருந்தாலும் நீங்கள் வந்து எழுதலாமே, எனக்காக எழுதலாமே, எனக்கு ஒரு கிஃப்ட் தர மாதிரி அப்படின்னு சொல்லும் போது உடனே ஹீரோவும் போயிட்டு உட்காந்து எழுதுறாங்க, நான் ஒரு போயம் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோனியும் எனக்கு அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் ஹீரோ என்ன எழுதியிருக்காங்கன்னா வந்து நீ வந்து ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கணும், அது மட்டும் இல்லை என் இதையும் உங்ககிட்டயே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு போயம் எழுதியிருக்காங்க. ஸோ வந்து ஹீரோ திருப்பி சொல்கிறாங்க, நான் வந்து இந்த போயம் எனக்கு பிடிக்கும் தான் எழுதியிருக்கேன், உனக்காக ஒன்றும் எழுதலை அப்படின்னு திருப்பி சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோனி வந்து என்கிட்ட காட்டாமல் என்னன்னு சொல்லாமல் நீங்கள் பாட்டி இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை பிடுங்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. ஹீரோவும் வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவை தேடி வந்து கிங்கே வராங்க. அது வந்திருக்க பேரலர் சைடில் தான் இந்த பக்கம் வந்து ஹீரோவும் ஹீரோயினியும் வந்து பேப்பர் தாங்கன்னு ஹீரோயினியும் தரமாட்டேன்னு ஹீரோவும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உடனே அசிஸ்டன்ட் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு யுவர் ஹைனஸ் கிங் வராருன்னு சொல்றதுக்குள்ளே இந்த பக்கம் கிங் வந்துடுறாங்க. இவங்க போடுற சண்டையை வந்து கிங்கும் பார்த்துடுறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் ஆகுது. ஸோ நாளைக்கு பார்க்கலாம் என்ன ஆகுது போகுதுன்ட்டு.
ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் எபிசோட் வந்து எல்லாரும் பார்த்துருக்கீங்க. அதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.